ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ஹீரோ கான்செப்டை நம்ம எத்தனையோ படங்களில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனால் சூப்பர் ஹீரோ கான்செப்டை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணி அதை காப்பி அடித்து இல்லை அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி அந்த கான்செப்டையே கொலை செஞ்ச ஒரு சில கொடூரமான சம்பவங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான மோசமான சூப்பர் ஹீரோ வேர்ஷன்ஸ் அதான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோ மோசமான ஆளுங்களாம் யாருன்றதை அப்படியே ஒருத்தராக பார்த்துலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல ஆறாவதா இருக்கிறது ஜோகோமேன். ஜோகோமேன் இந்தியாவில் டிஸ்னி ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம். ஏன்டா டிஸ்னி உங்களுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு வேற எந்த படமும் இல்லையா? போய் இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களேடா. 2011 ரிலீஸ் ஆன இந்த படம் இருக்கிறதுலே ரொம்ப குப்பையான மட்டமான ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்னே சொல்லலாம். குடும்ப சண்டையில சூப்பர் ஹீரோ கான்செப்டை நுழைச்சு வச்சிருக்காங்க. அதுலயும் VFXல இருந்து எல்லாமே படும் மோசமா இருக்கும். 2011 டெக்னாலஜிகள்லாம் இருக்கிற காலகட்டத்தில் இப்படி கிரிஞ்சு தனமாக சூப்பர் ஹீரோ கான்செப்ட் எடுத்து அதிலும் டிஸ்னி மாதிரியான பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் இன்வால்வ் ஆகி மொக்க பண்ணி வச்சிருக்காங்கன்னா என்ன சொல்றது. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஷிவாகா இன்சஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய படம். இந்த படம் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 3D படம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைடை வேற சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஜாக்கி ஷெராஃப் பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா பேட்மேன் அண்ட் ஜாரோன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ இருப்பாரு. அவர் மாதிரியான ஒரு சூட்டை போட்டுட்டு இருப்பாரு. ஸோ கதையில் லிட்டரலி என்னன்னா, இவங்களோட அப்பா அம்மாவை கொன்றுவாரு ஒருத்தர். ஸோ அவரை இவர் கொன்னாரா இல்லையான்றதான் கதை. இதுல ஒரு ப்ரொஃபஷனல் வாரியர் மாதிரி ஒருத்தங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் ஊரை விட்டு வெளியே போய் வெளியூர்ல ஜேர்னலிஸ்டா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவர் மறுபடியும் அவங்க அப்பா அம்மாவோட சாவுக்காக பழி வாங்குறாரா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு கதை தான். ஒரு சிம்பிள் கான்செப்ட். இதுக்கு சூப்பர் ஹீரோன்ற ஒரு விஷயமே தேவையில்ல, அது ஒரு சூட்லாம் தேவையில்ல, அதை வச்சு ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேசினஸோட உச்ச கட்டத்தை இந்த படத்துல போட்டு வச்சிருக்காங்க. இந்த படத்துக்குலாம் எதுக்குடா 3D அப்படின்னு கேட்குற மாதிரி அப்பவே 85லே பாத்தீங்கன்னா கிரிஞ்சித்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது சூப்பர்மேன். NTR வெர்ஷன் சூப்பர்மேன் 1980 ரிலீஸ் ஆன படம் இது. இந்த ஒரு படத்துல NTR சூப்பர்மேன் மாதிரி ஆர்ஜின் எல்லாமே ஒண்ணுதான். அந்த கிரிப்டோனைன், அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்த பவர்ஸ், இவர் சூப்பர்மேன் ஆறுது. சூப்பர்மேனுக்கான ஆர்ஜின் அப்படியே அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் பாக்குறதுக்கு ரொம்பவே சிறுபுலத்தனமா விஷுவலைஸ் அந்த அளவு அவங்களால புஷ் பண்ண முடியல. ஏன்னா அது ஹாலிவுட்டாலே முடியல 80ல. அப்ப இவங்களால மட்டும் எவ்வளவு முடியும்? எவ்வளவு கம்மியா என்ன மாதிரி பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணி ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க. ரசிக்கும்படியாவே இல்ல. அது மட்டும் இல்லாம அதுல மசாலா இந்தியன் எமோஷன்ஸை போட்டு குழப்பி இந்தியன் சூப்பர்மேனை எவ்வளோ மொக்க பண்ண முடியுமோ அவ்வளோ மொக்க பண்ணி கலாய் வாங்கி இருக்கு இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். மேபி அப்ப இருந்த ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணாங்களா பார்த்தாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இப்ப இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியா போட்டு வச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது இதுவும் ஒரு சூப்பர்மேன் வெர்ஷன் தான். இது புனித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டர் நடிச்ச வெர்ஷன். இது ஹிந்தி படம். 1987 ஒரு சூப்பர்மேன் படம். இதுக்கான ஆர்ஜினும் லிட்ரலி சேம் தான். ஆனா அந்த ஒரு ஸ்டண்ட் சூப்பர்மேன் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ற விஷயம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இந்த ஃபிளைட்டை காப்பாத்துறது அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்குடா வச்சு சிரிப்பு மூட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சூப்பர்மேனே பார்த்தாருன்னா கதறி கதறி அழுவாரு போல. WB ஓடிடுவானுங்க. அவங்கிட்ட ரைட்ஸை கூட அவனோட கேரக்டர்ஸ் வச்சு நீங்க என்னடா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டுருக்கானுங்க. இதுலயும் பாலிவுட் தான் இந்தியாவை ஒரு முதன்மையான ஒரு இண்டஸ்ட்ரின்ற மாதிரி வேற வெளியே காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்ற மாதிரி கலாச்சி தள்ள மாட்டாங்களா? இப்படி போட்டு அவங்களோட ஒரு கான்செப்டை எடுத்து காப்பி பண்றது மட்டும் இல்லாம அதை கலாய்க்கிற வேற செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க இப்ப நம்மளை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது மானு தடக் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இது 2007 ரிலீஸ் ஆன ஒரு படம். 2007 ஓரளவு டெக்னாலஜிக்கலா சினிமா இண்டஸ்ட்ரி மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு டைம். இந்த ஒரு டைம்ல ஒரு சூப்பர் ஹீரோ படம் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ 1990 இருக்கிற மாதிரி அவ்வளோ விஷுவலைஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ கான்செப்ட். அதுலயும் இது ஒரு ரொமான்டிக் பிலிம். லவ் பிலிம்க்கு எதுக்குடா சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படின்னு தான் கேட்க தோணுது. இவருக்கும் ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்னு சொல்லிட்டு குப்பத்தனமான ஒரு கதை. அதுக்கு சூப்பர்மேனை எடுத்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேனை போட்டு கொன்னு கொலையறுத்து வச்சிருக்கானுங்க. அலைய சூட்டெல்லாம் பாத்தீங்கன்னா விழுது விழுது சிரிப்பீங்க. நெஞ்சில என்னமோ கிளியோ ஏதோ ஈகிளோ ஏதோ ஒன்று ஷேப் கொடுத்தீங்கன்னா அதை கூட ஒழுங்கா வரைய தெரியாம வரைஞ்சி வச்சு சூட்ல இருந்து எல்லா டிசைனிங்கும் பாத்தீங்கன்னா காமெடியா வச்சு கலாச்சி தள்ளியிருக்கானுங்க. சூப்பர்மேனை எவ்வளோ கற்பழிக்க முடியுமோ அவ்வளோ கற்பழிச்சுட்டாங்க அந்த ஒரு கான்செப்டையே. இதுக்கு மேல சூப்பர்மேனை போட்டு பொழக்கவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டானுங்க.
ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது தேசி ஸ்பைடர்மேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே மற்ற எல்லாரையும் கூட ஒரு விதத்தில் மன்னிச்சுட்டு போயிடலாம். இவங்களை அடிக்கிற அடியில் இதுக்கு மேலே எவனுமே சூப்பர் ஹீரோ கான்செப்ட் எடுக்கக்கூடாது. அந்தளவு கொடூரமான ஒரு விஷயத்தை ஒரு படத்தை படி வச்சிருக்கானுங்க. எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ஸ்பைடர்மேனுக்கு எப்போ பவர் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா ஒரு சித்தர் வந்தாராம், இந்தாப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். பார்த்தா அவர் ஸ்பைடர்மேன் ஆகிட்டாராம். இதுக்கு ஏன் அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு, எதுக்கு அவர் பவரை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு வெள்ளந்தி பையனா சுத்திக்கிட்டு இருப்பாப்லையா. அவரை வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க, அவங்க அம்மா திட்டுறாங்க, அவருக்கு வந்து ஒரு பொறுப்பே இல்லைன்ற காரணத்தினால சித்தர் வந்து சூப்பர் ஹீரோ பவர் கொடுக்குறாராம். டேய் என்னடா விளாண்டுகிட்டு இருக்கீங்களா? அதுலயும் பவர் அப் பண்ற அந்த ஒரு சீன்லாம் பாக்குறதுக்கு வந்து விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ஒரு சுத்தி நிக்கிறான், சூட்டை வந்துருச்சான். சூட்டை பார்த்தா அது வந்து ஏதோ கொள்ளையடிக்க போற ட்ரெஸ் மாதிரி இருக்கு. இதை வச்சுக்கிட்டு தேசி ஸ்பைடர்மேன் நான் தான்டா ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு எல்லாருக்கூடயும் சண்டை போடுறேன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருப்பான், கை வீசி விளாண்டுகிட்டு இருப்பான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஹீரோ கான்செப்டை ஸ்பூஃப் பண்ணணும்னு அந்த டைரக்டர் எடுத்தாரா, இல்லை அந்த கான்செப்டை எடுத்து அதை வந்து வேற லெவலில் நான் க்ளோரிஃபை பண்ணணும்னு எடுத்தாரா அப்படின்னு தெரியல. வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். விழுந்து சிரிப்பீங்க கண்டிப்பாக. அந்த ஒரு சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குதுலே கருண கொடூரமான மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஹீரோ கான்செப்டையே அடியோட கொளுத்தி போட்ட ஒரு படம். இதனால தான் இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் வச்சிருக்கேன். ஸ்பைடர்மேன் வந்து கடைசி வரை வெப்பு விட்டாரா நானும் பார்க்குறேன். சரி ஸ்பைடர்மேன் பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்காத ஏதாவது ஒரு நூலாவது நோத்திருப்பாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்புறம் எதுக்குடா அது ஸ்பைடர்மேன் பேர் வச்சிங்கன்னு தான் நம்ம எல்லாரும் கேட்க சொல்லுது. அந்த அளவுக்கு மட்டமான ஒரு படமா இது இருந்தது. அதனால இதை வந்து நான் நம்பர் 1 பொசிஷன்ல வச்சிருக்கேன். இது மாதிரி உலகளாவிய படங்களும் நிறைய இருக்கு. அந்த லிஸ்ட் வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒன்லி இந்தியாவில் வச்சு அடிச்ச அடியை மட்டும் வச்சு பேசியிருக்கோம். ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ கான்செப்ட் எடுத்து பண்றேன்னு சொல்லிட்டு போட்டு கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அதை பத்தின வீடியோ வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபியூச்சரில் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் விஷன் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.